அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோன்னு சொல்கிறோம். அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போன்னு சொல்லுவோம். ஆனால் சில பேர் பழக்க வழக்கங்களை முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படி என்று நம்மளை கேள்வி கேட்க வைக்கிறது இந்த சமூகமும் சமுதாயம். அப்பேற்பட்ட சூழலில் தான் நமக்கு கடந்த தினங்கள் நம்ம பார்த்துருக்கோம். விஜயும் த்ரிஷாவும் என்னைக்கு சேர்ந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போனார்களோ அதுக்கப்புறம் தான் தாவேக்காவுக்கு கொஞ்சம் நெடுபடியான சில விஷயங்கள் மாறத் தொடங்கியது. அவர்களுக்கு மேல் சின்ன எதிர்ப்புகள் சூழத் தொடங்கியது. இதை பற்றி நம்ம எப்படி சிந்திக்க போறோம்னா, இந்த விஷயத்தை வைத்து தான் நமக்கு த்ரிஷாவை ஒரு கண்ணோட்டமாக இன்னைக்கு பார்த்து விட்டோம். பார்த்திபன் கருத்து, பல நடிகர்களின் கருத்துக்கள் எல்லாம் முரண்பட்டாக இருந்தது. சமுத்திரகனியின் கருத்து எல்லாமே முரண்பட்டு நின்னது. இந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட நேரத்தில் தான் இந்த விஷயங்கள் மங்கி போன நேரத்தான் ஏர்போர்ட்டில் த்ரிஷா நடந்து வரும்போது பத்திரிகை நண்பர்கள் குறுக்க நிற்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருப்பானே நமக்கு வீடியோல சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ள வரலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். த்ரிஷா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நடந்து போறாங்க. பத்திரிகை குமிக்கிறாங்க. அவங்க கேட்கறாங்க கேள்வி, விஜய் கூட நீங்க கல்யாணம் மேரேஜுக்கு சென்றீங்களா? அந்த மேரேஜுக்கு அப்புறம் நீங்க எதற்காக அவங்க கூட செல்லணும்? அப்பேற்பட்ட கேள்விகளுக்கு நிச்சயமாக த்ரிஷா நின்று பதில் கொடுத்திருக்கலாம். ஆனா இதற்கும் பதில் சொல்லாம மௌனமாக போனா மௌனம் சம்மதம். நாங்கள் போனோம், அது உண்மை அப்படி என்று சொல்ல போற ஒரு கருத்து தானே அது. அப்படி என்று நமக்கு சொல்வோம். ஆனா இதுல த்ரிஷா ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு தெரிகிறது. அவங்களுடைய முக ரியாக்ஷன், நடந்து போற விதம் எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்திருக்கான்னு தெரியுது. இந்த விஷயம் ரொம்ப சீக்ரெட்டா ஆயிருக்கிறது. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு பொய் சொல்றோம்னு தெரியல, சில விஷயங்கள் நமக்கு ஐடியா மூலியமாக தோணும். அதைத்தான் உங்களிடம் வெளிப்படையாக சொல்றேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கிறானே நம்மளால் நிச்சயம் சொல்ல முடியாது. இருந்தாலும் விஜயிடம் தனிப்பட்ட முறையாக, த்ரிஷாவிடம் தனிப்பட்ட முறையாக விஜய் பேசியிருக்கிறார். இதுக்கப்புறம் நீ நம்மளை சந்திப்பதில் கொஞ்சம் வித்தியாசமாக தள்ளி இருப்பதே நல்லது. ஏன்னா இப்ப நமக்கு சேர்ந்தால் என்னுடைய கட்சிக்கு நிறைய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது என்ற சில விஷயங்களை விஜய் பேசியிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் த்ரிஷா எல்லாத்துக்குமே மௌனம் கொடுத்துட்டு போனான்னு நினைக்கிறேன். அது இல்லை என்றாலும் அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்துக்கு த்ரிஷா நினைச்சிருந்தா ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதை வைக்காமல் எங்கே நீங்கள் ஓடிச் செல்கிறீர்கள்? திரைத்துறையில் பெரிய நடிகையாக இருக்கிறீர்கள். உங்களை சுற்றி பத்திரிகை வருவது இயல்புதானே. இந்த இயல்புக்கு நீங்கள் கருத்தை சொல்லிட்டு போறதுல என்ன தயக்கம்? அதில் என்ன இருக்கிறது? நீங்கள் ஒன்றும் பார்க்காமல், அவர்களை மதிக்காமல், நம் நாட்டில் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் கொண்டு சேர்ப்பது பத்திரிகை ஒன்றுதான். பத்திரிகைகளை நீங்கள் ஒரு மதிப்பு குறைவாக நீங்கள் பார்த்து கொண்டால் நாளைக்கு உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க போடுவார்களே, அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பத்திரிகை எதிர்க்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் பத்திரிகைக்கு எப்போவுமே தலைவணங்கி விட்டு அவங்க கேட்கின்ற பதில்களை நீங்கள் கொடுங்கள். அதாவது முரண்டுபட்ட பதில்களை கேட்பார்கள், அதற்கு வேண்டாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் சரியான பதில் நீங்கள் கொடுத்திருந்தால் அந்த விஷயமும் இந்நேரம் மங்கு போயிருக்கும். உண்மை என்னான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதுக்காக வந்தோம்? சரி, ஒரு ஃப்ரெண்டா, இல்லை ஒரு நண்பியா, தோழியா, இல்லை எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சேர்ந்து போறதுல இல்லை என்ன தவறு இருக்கு, என்ன இது இருக்கு? நாங்கள் இத்தனை வருஷமா ஒரு ஆண் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இல்லையா? காலேஜில் எத்தனை ஆண் பெண் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் சேர்ந்துருக்காங்க, சேர்ந்து டூருக்கு போறாங்க, அங்கே போறாங்க, இங்கே போறாங்க. எல்லாமே இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் எல்லாமே மாறி இருக்கு. அப்படிப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டு உங்க விஷயத்தை சால்வ் பண்ணி விட்டுருக்கலாமே. அதை நீங்க சால்வ் பண்ணாம நீங்க போக போக மக்கள் வேறு விதமான சிந்தனைகளை கொண்டு தான் வருவார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். த்ரிஷா மேடத்திற்கு இது ஒரு வலியுறுத்தலாக இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. இந்த விஷயத்திலே மக்களுடைய கருத்துகள் முரண்பட்டு தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ஆதாயமாக சில விஷயங்கள் மாறாது. நீங்கள் எத்தனை ஏர்போர்ட்ல எறும்பு திரிஞ்சு நடந்து போயிருக்கீங்க. ஆனா இதுவரைக்கும் இப்பேற்பட்ட கேள்வி பத்திரிகை கேட்டிருக்காங்களா? அதுவும் கிடையாது. எத்தனை இடங்கள்ல நீங்க போயிருக்கீங்க, உங்களை எந்த இடத்துல அது பத்திரிகை வழிமறைச்சிருக்காங்களா? கிடையாது. இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே குழப்பமா இருக்கு. இந்த சம்பவம் நடந்தது, இது எதனால் நடந்தது? த்ரிஷா மேடை எதுக்கு விஜய் கூட வந்திருக்கணும்? அரசியல் தலைவராக ஒரு முக்கியமான விஷயத்துல இப்போ விஜய் போய்கொண்டிருக்கிறாரு. இவரு கூட நீங்க இந்த நேரம் எதுக்காக வரணும்? அது பத்திரிகை உங்கள்ட்ட துப்பெடுக்க வரையிலங்க. ஒரு தலைவரை காப்பாற்றுவதற்கான சில சூழலுக்கு குரல் கொடுக்க வந்தாங்க.
அந்த குரலுக்கு நீங்க தலைவணங்கி தானே போயிருக்கணும். அந்த தலைவணங்காம நீங்க மதிப்பும் கொடுக்காம உங்க பாட்டுக்கு நீங்க நடந்து போயிட்டோம்னா சினிமா உலகில் நீங்க சம்பாதித்த ஒரு கௌரவங்களும், சினிமா உலகில் சம்பாதிச்ச பல விஷயங்களான லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச ஒரு முரட்டு கௌரவம் தானே அதில் அடங்கி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்படியெல்லாம் நீங்க திணிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்குன்னு முக்கியம் இல்லை, அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி சிந்திச்சு பாருங்க. சினிமாவுக்குள் நீங்கள் வரும்போது எப்படி சிறு சிறு வேடங்களை பண்ணித்தானே வந்தீங்க. சோடி படத்துல தான் நான் உங்களை முதலில் பார்த்தேன். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல மௌனம் பேசியதே மனசெல்லாம் இப்படிப்பட்ட சில படங்கள் நல்ல படங்களை கொடுத்து தான் சினிமாவுக்கு காலடி எடுத்து வச்சேங்க. ஆனால் இன்று வரைக்கும் 20-25 ஆண்டுகளுக்கு வரைக்கும் ஒரு நடிகையால் போராட முடியுமா என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் போராடி வெற்றி பெற்ற ஒரு நடிகை என்றால் அது திரிஷா அவரால். உங்களை பற்றி பத்திரிகை வந்து குரல் கொடுக்க வரும்போது அதை ஏன் தயக்கம் காட்டினீர்கள் தான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நிச்சயம் அரசு பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு ஆகி போச்சுங்க. நீங்க சொல்லாத கேள்விக்கு இன்னைக்கு அதற்கான முற்றுப்புள்ளியும் தவறுகளும் சரிகளும் எல்லாமே தாவேக்கா தலைவருக்கு தான் போய் சேருமே தவிர வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சமூகத்துக்கும் சில முடிவு காலம் தெரியும் என்ற ஒரு சந்தேகம் தீர்ந்திருக்கும். அந்த சந்தேகத்தையும் தீர்க்காம மக்களையும் குழப்பி விட்டுட்டு நீங்க உங்க பாட்டுக்கு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்டு நீங்க உங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இது சரியா தவறாண்டு என்னால சொல்ல முடிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் திரிஷா பண்ணியது தவறு. மௌனம் எல்லாத்துக்கும் சரி வராது, ஒரு பதில் கொடுத்துட்டு போகணும். அதே போல்தான் நமக்கு அஜித்தை பல விதங்கள்லையும் பல விஷயங்கள்லையும் எல்லாருமே கலாய்ச்சிருப்போம். எது வேணாலும் வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம். ஒரு மரணத்துக்கு ஒரு சாவு வீட்டுக்கு வரமாட்டாரு அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே மௌனங்காத்த அஜித் கடைசியாக ஒரு அறிக்கையை மட்டும் விடுவார். அந்த அறிக்கையில் மொத்தத்தையும் சரி பண்றார். இதே போல நீங்க சரி பண்ணியிருக்கலாம் திரிஷா மேடம். இதை சரி பண்ணாம நீங்க தவறு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்வேன். மீண்டும் நம்ம இதை போன்ற சில விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த நான் காத்திருக்கிறேன். நம்ம வீடியோவை நீங்கள் ரசிச்சு பார்க்குறோன்னா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு